ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு கோஸ் கதை வச்சுருக்கேன். ஸோ அந்த என்ன கோஸ் கதை ஸோ இந்த பேய் கதை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நடந்த ஒரு ஏர்பல் லெஜனோட பேய் கதையாக. அந்த ஏர்பல் லெஜனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹச்சிசக்குசாமா. இந்த ஹச்சிசக்குசாமாவை பற்றி நீங்கள் வெப்சைட்டில் இல்லை கூகுளில் எங்கேயாச்சும் தேடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆஃப் எனிம் பிக்சராக தான் இருக்கும். ஒன்று அவங்களே க்ரியேட் பண்ணது, இல்லைனா கத்தூன்ஸ் பிக்சராக தான் இருக்கும். ரியல் ஃபுட்டேஜில் அது எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரி, நாங்கள் கதைக்கு போவோம். முதல்ல கதைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அந்த ஹச்சிசக்குசாமாவோட டீட்டெயில்ஸாக நான் ஒன்று சொல்கிறேன். ஹச்சிசக்குசாமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 feet உமன், டால் உமன், அதாவது 8 கால் பெண்மணி. அதாவது அது வந்து 8 feet உமன் டால் உமனை வந்து சிஎம்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 278 சிஎம். நான் 167 சிஎம். ஸோ அது என் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் பார்க்கணும். கை கேமரா விட்டு போது பாருங்கள். ஸோ நான் அதை வந்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஹச்சிசக்குசாமாவோட மூஞ்சி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன பிள்ளை மூஞ்சாக இருக்கும். அது ஏன் நான் அப்புறமா. ஸோ இந்த ஹச்சிசக்குசாமாவோட மெயின் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9 வயசுலேருந்து 11 வயசு பிள்ளைங்களை கடத்துற. சில பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வாரம் ஃபாலோ பண்ணோம், சில பிள்ளைங்களை 3 வாரம் ஃபாலோ பண்ணோம், சில பிள்ளைங்களை 1 மாதம் ஃபாலோ பண்ணோம். ஸோ அப்போ அந்த அது ஃபாலோ பண்ண பிள்ளைங்க வந்து தனியாக இருக்கும்போது அது நேரம் பார்த்து கடத்திடும். ஸோ அது கடத்துகிறப்ப அதோட மெயின் யூஸ் பண்ணுற வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூ 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 பூ, இதை சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளைங்களை கடத்திடும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹச்சிசக்குசாமாவால் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரை கூட கூப்பிட முடியும். இப்போ குரேஷ் எங்கே இருக்க, அம்மா கூப்பிட்றல, இங்கே வா அப்படின்னு அது சொல்லி நீங்கள் போக அப்படியே உங்களை மடக்கி பிடிக்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹச்சிசக்குசாமா கையில் மாட்டின எந்த பிள்ளைங்களுடைய பாடி கூட கிடைக்காது. அந்த பிள்ளைங்க எங்கே போணுச்சுங்களோ தெரியாது, அந்த பிள்ளைங்களோட பாடி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த ஹச்சிசக்குசாமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம உயரமாக இருக்கும். வெள்ளை கலர் ஸ்கர்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா வெள்ளை கலர் தொப்பி போட்டிருக்கோம். நான் ஏன் தெரியுமா அதோட மூஞ்சி வந்து வெள்ளை சின்ன பிள்ளைங்களோட மூஞ்சி மாதிரி இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா அது பிள்ளைங்கள்லாம் கடத்துதில்ல. ஸோ அப்போ கடத்தி பிள்ளைங்களோட சக்தி அதை எடுத்துக்கிறனால ஸோ அதோட மூஞ்சி பார்க்குறதுக்கும் சின்ன பிள்ளை மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ டீட்டெயில்ஸாக சொல்லியாச்சு, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை வந்து ஜப்பானில் நடந்திருக்கு. இதில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு நான் வந்து பேர் வைக்கிறேன் ஆதின்னு. ஸோ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு பையன் அவங்களோட ஸ்கூல் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ அப்போ பாட்டி வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் அவன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீட்டு வெளியே வாசலில் வந்து பந்து விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ பந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவனோட காதில் பூ 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 அப்படின்னு சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்படி கேட்டோடனே அவன் உடனே எங்கே பார்த்தது, அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4-5 வீடு தாண்டி காடு இருக்கும். அங்கே தான் அவன் வந்து பார்க்குறான். ஸோ இப்போ நார்மலாக நம்ம விளாண்டுக்கிட்டே இருக்கும் போது ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம என்ன இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி அவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். காட்டில் தான் சொல்லுங்க. ஸோ அப்படி அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு வெள்ளை கலர் சட்டை உயரமாக போட்டு வெள்ளை கலர் தொப்பி போட்ட ஒரு பொண்ணு வரான். போன்னு சொல்லிக்கிட்டு கிட்ட நடந்து வரான். ஆதிக்கு அதை பார்த்தோன்னே செம்ம பயம் எடுத்துக்கிச்சு. அவன் வீட்டுக்குள்ளே ஓடி. ஏன் செம்ம பாதையும் எடுத்துக்கிச்சுன்னா, ஏன்னா அந்த ஹச்சிசக்குசாமா வந்து அவங்க வீட்டு கேட்டை விட உயரமாக இருக்குது. இதுக்கு சின்ன பிள்ளைங்களாம் வந்து அவ்வளோ உயரமான ஒரு பேரை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தோன்னே அவனுக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அதனால தான் ஸோ ஓடி போய்ட்டு அவன் தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா நான் ஒரு பிள்ளையை பார்த்தேன், அது செம்ம உயரமாக இருந்துச்சு, போன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தாத்தா அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஸோ அப்போ தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ போய் விளையாடுங்க. அப்போ தான் ஆதி ஒரு விஷயத்த சொல்கிறான், தாத்தா அது நம்ம வீட்டு கேட்டு கூட உயரமாக இருக்குன்னு சொன்னோடனே தாத்தாக்கு பயம் எடுக்க ஆரம்பிக்குது. தாத்தா ஆதியை போட்டு அந்த கேள்வி கேட்குறாரு, எப்படி தப்பிச்சு வந்த, பார்க்க எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணுச்சு, எப்படி தப்பிச்சு வந்த, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆதிக்கு வந்து அந்த மாதிரி கேட்டோடனே அவனுக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. ஸோ பயத்தில் அழுகுறான். ஸோ அவர் தாத்தா என்ன பண்ணாருன்னா ஒரு கூட்டாளிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பேசுகிறாருன்னு தெரியல, ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, நீ ஆதியை பத்திரமா பார்த்துக்கோ, ஆதி எங்கேயுமே விடாத, தப்பி தவறி கூட ஆதியை வந்து தனியாக விட்டுறாது, நீ ஆதியே பார்த்துக்கிட்டு ஆதி எங்கே போனாலும் பின்னாடியே போ அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்திருக்காரு. ஸோ
ஸோ அப்போ ஆதியும் கேட்குறா, பாட்டி என்ன அது ஏன் தாத்தா அதை பார்த்துட்டு சொல்லிட்டோன்னே அந்த இதை பயந்தார் அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் அவங்க பாட்டி சொன்னாங்க, நீ பார்த்தது என்ன தெரியுமா ஆதி, அது வந்து ஒரு ஹச்சி சக்கு சாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதிக்கு அப்படின்னா என்னன்னு புரியல, சரின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். அப்போ அவனுக்கு பாத்ரூம் வந்திருக்கேன், அவன் பாத்ரூம் போகணுன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு பாத்ரூம் போகிறான். பாட்டி பாத்ரூம் கதவை சாத்தவே உள்ளுக்கே தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. சாத்தையே உள்ள அந்த பாட்டி வந்து அவன் பாத்ரூம் போயிட்டு வர்ற வரைக்கும் அவன் கண்காணிச்சுட்டே தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து தாத்தாவும் வந்துட்டார். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்கும்ல, ஸோ அந்த புத்தர் சிலையை வந்து வாங்கிட்டு வராரு. அப்புறம் அந்த புத்தர் சிலையை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ரூமோட நடுவில் வைக்கிறாரு. அது யாரோட ரூம் பார்த்திங்கன்னா ஆதியோட ரூம் தான். அப்புறம் அந்த ரூமில் வந்து கண்ணாடிலாம் இருக்குல்ல, அந்த கண்ணாடிலாம் வந்து பேப்பர் போட்டு நல்லா ஒட்டிட்டாரு, நல்லா செம்மையாக ஒட்டிட்டாரு. ரூமுக்கு நடுவில் வந்து புத்தர் சிலை வச்சுட்டாரு. ரூமோட 4 மொனை இருக்கும்ல, கார்னர் 4 மொனையிலையும் உப்பு ஒரு கோலை ஃபுல்லாக உப்பு போட்டு வச்சுட்டாரு. அந்த 4 மொனையிலையும் வச்சுட்டதுக்கப்புறமா அந்த ரூமில் டிவி, சாப்பாடு, தண்ணி எல்லாமே இருந்துச்சு. அப்போ அவர் தாத்தா ஆதிக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார், ஆதி நான் கண்ணாடியில் ஒட்டியிருக்கிற பேப்பர் எதையும் எக்காரணத்து கொண்டு பிக்காத, எந்த காரணத்துக்காகவும் பிக்காத, இந்த ரூம் விட்டு எந்த காரணத்துக்காகவும் வெளியாகாத, பாத்ரூம் வந்தால் அங்கே வாலி வச்சுருக்கேன், அதிலே பாத்ரூம் போயிடு, உனக்கு பசிச்சுன்னா உள்ளுக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு, போர் அடிச்சிச்சுன்னா டிவி இருக்குது பாரு, எக்காரணத்து கொண்டும் காலைல 7 மணி ஆகிற வரைக்கும் ரூம்லேருந்தே வெளியாகாத, கண்ணாடியில் இருக்கிற பேப்பர் கிளிக்காதுன்னு அத்தனை வாட்டி சொன்னார். அதாவது அப்புறம் தாத்தாவோட குரலோ இல்லை பாட்டியோட குரலோ பேசுகிற சத்தம் கேட்டுச்சுன்னா அதுக்கு எதுக்குமே பேசாத அப்படின்னு அவங்க சொன்னார். ஸோ ஆதிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஆதிக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அப்போ பாட்டி என்ன சொன்னாங்களா, அது நீ என்ன பண்ணு, புத்தரோட சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கிட்ட வந்து வேண்டிக்கோ, ஸோ உனக்கு வேணுன்னா உனக்கு வந்து பயம் எல்லாமே குறையும், ஸோ நீ புத்தரோட சிலைக்கிட்ட நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஸோ அப்புறம் தாத்தாவும் அந்த ரூமில் வந்து ரூம் கதவை சாத்திட்டு பூட்டிட்டு போயிட்டாரு. அவனும் அழுதுட்டு கொஞ்சம் நேரம் தொடச்சிட்டு ரூமில் வந்து டிவி இருந்துச்சுல, அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் கண்ணாடி தட்டுற சத்தம் கேட்குது. தட்டுற சத்தம் கேட்டோன்னே அவன் பட்டுன்னு அந்த கண்ணாடி பார்க்குறான், தாத்தா ஊட்டி வச்சுருந்தா கண்ணாடியை. அப்புறம் தாத்தாவோட குரல் கேட்குது, ஆதி உள்ளே எப்படி இருக்க, தனியாக இருக்கியா, உனக்கு பயமாக இருந்தால் சொல்லு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு வந்து விளங்கினுச்சு. அப்போ ஆதியும் அதுக்கு பதில் சொல்லலான்னு வரும்போது அப்போ தான் தாத்தா சொல்லுது ஞாபகம் வருது, எந்த குரல் கேட்டாலும் நீ வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதுன்னு. அப்புறம் ஆதியும் வந்து பயந்துட்டோன்னே புத்தர் சிலைக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான், என்னையாச்சும் சக்கு சாமாக்கிட்டேருந்து காப்பாற்று. பாவம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போ 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 அந்த சத்தம் கேட்குது. மெதுவிலேருந்து செம்ம வேகமாக கேட்குது, போ 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 போன்னு செம்ம வேகமாக கேட்குது. அப்புறம் இந்த போன்னு சத்தம் வந்து வேகத்துலேருந்து அப்படியே குறைஞ்சி அப்படியே காண போயிடுச்சு. அப்புறம் அவனும் அழுந்து அங்கேயே தூங்கிட்டான். அப்புறம் காலைல 7 மணிக்கு அவன் வந்து ஏஞ்சிருக்கான், கையில் வாட்ச் போட்டிருக்கான். ஸோ அப்போ காலைல மணி வந்து ஒரு 7:30 ஆயிடுச்சு. அப்போ தான் தாத்தா சொன்ன ஞாபகம் வந்து 7 மணிக்கு அப்புறம் தான் நீ ரூம் கதவு திறந்தோம். ரூம் கதவு திறந்தோடனே வெளியே பாட்டி இருக்காங்க. பாட்டி அவனை வந்து அழுதுகிட்டே கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்புறம் தாத்தா வந்து அந்த ரூம் அந்த கார்னரில் வச்சால முனையில் அந்த உப்பு வச்சால அந்த உப்பை போய்ட்டு பார்க்குறாரு. உப்பு எல்லாமே அப்படி கருப்பாக இருக்குது. அந்த ஹச்சு சப்பு சாமான் வந்து அருணோட வீட்டையே அப்படி சுற்றி வந்திருக்கு, அருணை கடத்தியே ஆகணும் அப்படின்னு சுற்றி வந்திருக்கு. ஸோ அதனால் அது எல்லாமே கருப்பாக இருந்துச்சு. அருணோட ஷீலாப்பா அருள்னு சொல்லிட்டு ஆதியோட தாத்தாவும் ஆதியோட அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சுட்டாரு, சீக்கிரம் வந்து ஆதியை கூப்பிட்டு போய் இதுக்கப்புறம் கூப்பிட்டே வராதா அப்படின்னு சொல்லி ஆதியும் அனுப்பி வச்சுட்டு. ஏன் ஆதி இதுக்கப்புறம் இந்த பாட்டி இதுக்கு வரக்கூடாதுன்னா, ஏன்னா இப்போ வந்து ஹச்சு சப்பு சாமாக்கு வந்து கடுப்பாக இருக்கும், நம்ம ஆதி கடத்தணும்னு நினச்சோம் கடத்த முடியல, இதுக்கப்புறம் இப்படி கடத்துறது அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு கடுப்பாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சமயம் பார்த்து ஆதி கரெக்டாக திருப்படியும் அவங்க வந்தான்னா அது கண்டிப்பாக கடத்திடும் இல்லையா. ஸோ அதனால தான் ஆதியை வந்து பாட்டி தாத்தா வீட்டுக்கு வரவே விட மாட்டாங்க. அப்படி தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஆதியை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அவங்க தான் அவங்க வீட்டுக்கு ஆதியோட வீட்டுக்கு போவாங்க. ஓகே, so that's all for today. See you in the another ghost story or urban legend. So the first time வந்து நான் இப்படி சாயாமல் இப்படி பேசிட்டு இருந்திருக்கேன். எனக்கு வந்து கடுத்து செம்ம வலி வலிக்குது. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. வேறு சத்தம் போடுது, பசிக்குது.